இந்த உலகத்துல பணம் வேணும்னா அதுக்குண்டான உழைப்பை நீங்க நிச்சயமா போடணும். அந்த உழைப்பை போடாமல் உங்களுக்கு 100% இறைவன் ஒருபோதும் ஹெல்ப் செய்யவே மாட்டார். இறைவன் உங்களுக்கு கொடுக்கிற தெய்வம் ஒரு சில நேரத்தில் சிந்தனைகள் வந்தாலும் கூட அதுக்குண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த உலகத்தில் நிறையா இருக்கு. இன்னைக்கு அதை யார் எடுக்கிறதுக்கு தயார் நிலையில் இல்லை. யாருக்கு இந்த உலகம் கைக்குள்ள வரும்? தைரியமாக துணிஞ்சவனுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க்னா பணத்தை நோக்கி ஓடாமல் குவாலிட்டியை நோக்கி ஓடுங்க. பணம் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். நிறைய பேர் பணத்தை மட்டுமே நோக்கி ஓடுறதுனால குவாலிட்டி இழந்துடுறாங்க, வேல்யூஸ் இழந்துருவீங்க, எத்திக்ஸ் இழந்துருவீங்க, எல்லாத்தையும் இழந்துருவீங்க. பணம் வேணும் தான், அப்போதான் உங்களுக்கு புரிய வரும். அதனால தான் அவேர்னஸோடு இருங்கன்றது. இது பட்டும் வரும், கேட்டும் வரும், சுயமாக அனுபவிச்சும் வரும். இந்த தன்மையை நீங்கள் அப்பப்போது தான் நீங்கள் வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்திக்கின்றது ஒரு வகடா லூசு பையில. வாய்ப்பை நீ உருவாக்கு, அதுக்குண்டான இன்ஃப்ளூயன்ஸை நீ கிரியேட் பண்ணுங்கிறான். இதுவும் ஒரு வகையாக இருக்குது. அப்போ எத்திக்ஸ் தர்மம் எத்தனை விஷயங்களில் மாறுது. இதுதான் இடம் பொருள் ஏவல். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்து மகாவிஷ்ணு அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். குருவே சரணம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இறையருள் குருவருள். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய பேருக்குடைய தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் தான். நிறைய சம்பாதிக்கிறாங்க, பட் அது எப்படி செலவு பண்றோம் அப்படின்னே தெரியல. இந்த யோக விதிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சிகள்ல நம்ம பணத்தை எப்படி கையாளணும், எப்படி சம்பாதிக்கணும், அது எப்படி நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பணத்தோட கண்ட்ரோல்ல தான் அவங்களே இருக்காங்க. ஏன் செலவு பண்றோம், எதுக்கு செலவு பண்றோம், எதுக்குமே பதில் கிடையாது. இவ்வளவு சம்பளம் வருது, இது மாச கடைசியில் எங்க போகுதுன்னு கேட்டா பதிலே கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்கும் யோக முறைகள் ஏதாவது இருக்கா? இல்லை, தாந்திரிக் மெத்தட்ஸில் இந்த இருக்கக்கூடிய மளிகை ஜாமான் பொருள், இருக்கக்கூடிய க்ரோசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய பண்ணுறாங்க. இப்போ நமக்கு அது வேண்டாம். நமக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரல. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கல. ஈஸியான மெத்தடுக்கு நான் வரேன். இல்ல அது தேவையில்லாத வேலை. நீங்க சொல்றது ஜோதிட முறையில் தாந்திரிக வழிபாடு. ஆமா, பரிகாரம் அதுல நிறைய இருக்கு. அதெல்லாம் வேலை செய்யும், நான் வேலை செய்யாதுன்னு சொல்ல. நம்ம அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய பொருளை இழந்துடக்கூடாது அப்படின்றதுல ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இறைவன் முழு சரணாகதியில் இருக்கும்போது அதை விட பெரிய பெரிய பொருள்கள் எல்லாம் கொடுக்குறாரு. நான் ஏன் அதை போய் ட்ரை பண்ண போறேன்? அது ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணட்டும், அதை நான் வேணான்னு சொல்லலை. நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு மிகப்பெரிய யோக பயிற்சி ஒன்று பண்றேன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இறைவன் அந்த யோக பயிற்சி பண்ணி உங்களுக்கு லாட்ரி சீட்டில் ஒரு 100 கோடி ரூபா கொடுத்துட்டார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 நம்பர் சூஸ் பண்ணுறீங்க. அந்த 4 நம்பர் கரெக்டாக போட்ட உடனே உங்களுக்கு 100 கோடி ரூபா விழுந்துருச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 100 கோடி ரூபா எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, கதவை லாக் பண்ணாமல் படுத்துட்டீங்க. இப்போ அந்த 100 கோடி ரூபா உங்களுக்கு விழுந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். சரியா பாதுகாக்க தெரியல. அந்த அறிவு அவசியம்ன்ற. நீங்கள் இறைவனை நம்புங்க. ஆனால் நீங்கள் ஒட்டகம் மேய்க்கிறவராக இருந்தால் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே ஒட்டகத்தை முதல்ல ஏதாவது ஒரு கம்பியில் கரண்ட் கம்பத்தில் கட்டிட்டு போங்கன்றேன். கடவுளை ஓவராக நம்பாதீங்கன்றேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் சார், கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியும், எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அப்போ நம்ம ஏன் கட்டணும்? அது அப்படியே இருந்தாலே கடவுள் பார்த்துக்க கூடாதா? அவருக்கு அதுக்கு எதுவும் ஆகாம? உண்மையில் சொல்ல போனால் நீங்கள் தான் கடவுள். புரியுதா உங்களுக்கு? அந்த அகங்காரம் வந்துடக்கூடாதுன்றனால தான் அப்படி சொல்கிறேன். நமது அறிவு நிலை முதிர்ச்சி பெற 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 நம்மை பற்றி நமக்கே புரிய வரும். அதனால அதுக்கு பேர் தன்னை அறிதல்னு வச்சுருக்காங்க. இப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ இந்த யோக பயிற்சி பண்ணால் பணம் பிச்சுக்கிட்டு வரும், இந்த யோக பயிற்சி பண்ணால் இத்தனை கோடி வரும், அப்படிலாம் உங்களை டைவர்ட் பண்ண விரும்பல. இந்த உலகத்தில் பணம் வேணும்னா அதுக்குண்டான உழைப்பை நீங்கள் நிச்சயமாக போடணும். அந்த உழைப்பை போடாமல் உங்களுக்கு 100% இறைவன் ஒருபோதும் ஹெல்ப் செய்யவே மாட்டார். இறைவன் உங்களுக்கு கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னா லக்கி மேன் படத்தில் வர மாதிரி பொத்துன்னு பிச்சுட்டுலாம் உழுகாது. ஐடியாவை தான் கொடுப்பாரு. அந்த ஐடியாவை நீங்கள் தான் மெட்டீரியலைஸாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஐடியாவே வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய பாடு. இல்லை அந்த ஐடியாவை நான் மெட்டீரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது பணமாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும் ஈஸியாக. அப்போ நான் உங்களுக்கு என்ன நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு அப்படின்னா, எப்பேற்பட்ட யோக பயிற்சிகளை நீங்கள் செய்தாலும் கூட அது உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆமா, இந்த உடல் இந்த இறைவனே உடலுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க.
ஏன்னா இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டி நம்ம இருக்கிறது ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் எனக்கு ஃபிசிக்கல் சார்ந்த ஒரு சில பொருள்கள் எனக்கு வேணும், மெட்டீரியலைஸான விஷயங்கள் வேணும், மெட்டீரியல் வேணும் அப்படின்னா, மெட்டீரியல் நீட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா, பொன் பொருள் வீடு வாசல் வசதி பணம் பெண் எல்லாத்தையும் சொல்கிறேன், மண் அனைத்தையும் சொல்கிறேன். இது வேணும்னா எனக்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது, அதுக்கு ஒரு உடல் என்பது தேவைப்படுகிறது. அப்போ அதுக்கு டெக்னிக்ஸ் அவசியம், அனுபவம் அவசியம், இந்த உலகத்தின் செயல்பாடு எப்படி இயங்குறதுன்னு புரிஞ்சுக்கிறது அவசியம், ஜென்ரல் நாலேஜ் அவசியம், அனைத்தும் அவசியம், இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ உழைப்பு ரொம்ப முக்கியம், இதுதான் முதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐடியா தான் கடவுள் கொடுப்பாரு, உடல் ரீதியான உழைப்பை கொடுத்தாதான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்ல சார். இன்னைக்கு காலையில பேப்பர் போடுறவன் 5 மணிக்கு எழுந்து பேப்பர் போடுறான், பால் போடுறவன் 5 மணிக்கு எழுந்து போடுறான். இவங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறினதா நம்ம எங்கேயுமே பார்த்தது இல்லையா சார்? யாராவது ஒருத்தங்க வந்து நான் இத்தனை நாள் பேப்பர் போட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் பேப்பர் போட ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு நான் பெரிய பணக்காரனாகி நல்லா இருக்கேன் அப்படி நம்ம எதையுமே பார்த்தது இல்லைல்ல சார். உழைக்கிறாங்க. பேப்பர் போடுறவர் தன்னிறைவுக்கு வந்துட்டார், பேப்பர் போடுறது போதுன்ற தன்னிறைவுக்கு வந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்குங்க. பேப்பர் போடுறவர் நான் எப்படி பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கணுன்ற யோசனை வந்திருந்ததுன்னா அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு கோடீஸ்வரன் ஆயிருப்பார். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரத்தில் சிந்தனைகள் வந்தாலும் கூட அதுக்கு உண்டான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. இன்னைக்கு அதை யாரும் எடுக்கிறதுக்கு தயார் நிலையில் இல்லை. யாருக்கு இந்த உலகம் கைக்குள்ளே வரும்? தைரியமாக துணிஞ்சவனுக்கு தான். ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க்குனா கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும். முட்டாள்தனமான குருட்டுத்தனமான ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். என்னோட சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல அறிவு நிலையில் பேசுவாங்க. நீங்கள் பேசுங்க என்னோட வேறு லெவல்லலாம் பேசுவாங்க, நீ மிரண்டுருவீங்க. ஆனால் மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில எனக்கு இது போதுன்ற தன்மையோடு வந்துட்டு நின்றுக்கிறாங்க. நான் அவங்கள தப்புன்னு சொல்ல, அவங்களுக்கு அது போதும்னு நினைக்கிறாங்க, பயப்படுறாங்கன்னு சொல்லலாமா சார்? பயம்னு சொல்லலாம், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா போதும் என்கின்ற தன்னிறைவுன்னு சொல்லலாம். ஒரு சில பேர் தன்னிறைவுலையும் அந்த தன்மைக்கு வராங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதாவது எனக்கு பிரச்சனையை கொடுத்துருமோ, வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்றதுலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலையும் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் எவனாவது இவ்வளோ தூரம் நான் சம்பாரித்து என்னை போலீஸு கேஸு கோர்ட்டு நான் எதாவது அலைஞ்சிருவானோ அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு பயந்து சம்பாதிக்காமல் இருக்கிறாங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம ஒரே ஒரு ஃபேக்டரில் தான் இதை நம்ம வந்து அடக்க முடியும்? அப்படி வந்து நிச்சயமாக வந்து அடக்க முடியும். அப்படி பேசும்போது கூட சிலவங்க ஒரு சில இருக்கிற பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு லாஸ் ஆகுறவங்களையும் நம்மளால பார்க்க முடியும் சார். அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் அனுபவமாக எடுத்துக்கோங்க. அடுத்த டைம் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒவ்வொரு மிஸ்டேக்ல இருந்து ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கிறீங்க. நீங்கள் ஏன் சேம் மிஸ்டேக்கை பண்ணுறீங்க? அடுத்த டைம் புது மிஸ்டேக் பண்ணுங்க, புதுசாக கற்றுக்குங்க. போன டைம் இவங்க இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமா A to Z அது என்னன்றதை நான் படிச்சிடணும். இல்லை A to Z தெரிஞ்சவங்ககிட்ட உட்காந்து 10 நிமிஷமாவது பேசணும். இல்லைன்னா அதை பற்றிய ஒரு குறிப்பிட்ட ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் ஆகுது நான் பண்ணியிருக்கணும். முரட்டுத்தனமாக முட்டாள்தனமாக நான் பாட்டுக்கு போகிறேன், நான் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அப்போ எல்லாத்தையும் இழந்து தான் நாம் வந்து நிற்க வேண்டும். கம்பல்சரி அவசியம். நம்ம இருக்கிறது ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இருக்கும். நீங்கள் எது பண்ணீங்கனாலும் அதில் ஒரு கொம்பா இருப்பான், அதில் ஒரு மாஸ்டர் இருப்பான், அதில் ஒரு ப்ரோ இருப்பான். அப்போ வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் டைரெக்டாக அவனுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணலன்னா கூட நீங்கள் அவன் சார்ந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது நீங்கள் அவனுக்கு எதிரி தான், காம்படிட்டர். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நீ பிசினஸ் இனிமே ஆயிடுறீங்களே நீங்க. சரி, இன்னைக்கு இதுதான் சார் பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒருத்தங்க ஒரு வேலை செய்யறாங்க, இன்னொருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த காம்படிட்டிங் இருக்குல்ல சார், இது ஹேண்டில் பண்றது எப்படி சார்? வேற வழியே இல்லை. உங்க அறிவு நிலையை பயன்படுத்தி எல்லாருமே கஸ்டமரை சார்ந்து தான் இயங்குறீங்க, கிளைண்ட்ஸை சார்ந்து தான் இயங்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, பணத்தை நோக்கி ஓடாம குவாலிட்டியை நோக்கி ஓடுங்க. பணம் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். நிறைய பேர் பணத்தை மட்டுமே நோக்கி ஓடுறதுனால குவாலிட்டி இழந்துடுறாங்க, வேல்யூஸ் இழந்துருவீங்க, எத்திக்ஸ் இழந்துருவீங்க, எல்லாத்தையும் இழந்துருவீங்க. பணம் வேணும் தான், அந்த பணம் எப்படி வரணுன்றதுக்கு ஒரு அணுகுமுறை வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு எத்திக்ஸ் வச்சுக்கோங்க. பணம் தானாகவே வந்துடும். வந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி முதல் லேர்ன் பண்ணுங்க. நீங்கள் லேர்ன் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க. முழுமையான ஞானம் பெறதுக்கு எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணணும். நீங்கள் மெட்டீரியல் சார்ந்த விஷயத்துக்கு லேர்ன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ என்னன்னா, உண்மையான அறிவு என்பது இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லை, இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் எமோஷனல், இது 3 சேர்ந்தது தான் உண்மையான பேரறிவு. சரி, இந்த ஸ்பிரிச்சுவலோட கான்ட்ரிபியூஷன் என்ன சார்? இதில் வலிக்காது, தைரியமாக கீழே விழுந்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சு ஓடுவீங்க, எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும், எனர்ஜி ட்ரெயின் ஆகாது. சிம்பிள், உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது. உங்களுக்கு பெர்செப்ஷனை கிளியர் பண்ணிவிடும், புரியாத தன்மையெல்லாம் புரிய வைக்கும், வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிய வைக்கும். என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறதுக்கும் இதுதான் தெரிஞ்சு அணுகிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த கிளாரிட்டி கொடுக்கும். கிளாரிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டினா கிளாரிட்டின்னு வச்சுக்கோங்க.
வெறும் அறிவில் மட்டும் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடாது. அறிவில் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண விஷயம் மட்டும்தான் கிடைக்கும், படித்த விஷயம் மட்டும்தான் கிடைக்கும், இன்னொருத்தர் தாட் ப்ராசஸ் தான் கிடைக்கும். இன்சைட், உங்களோட இன்சைட் வந்து கிடைக்காது. உங்களோட இன்சைட் கிடைக்கணும்னா அதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ரொம்ப அவசியம். அதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது எதுக்குன்னா எத்திக்கல் வேல்யூஸ் புரியும். எத்திக்கல் வேல்யூஸ் புரியும் போது ஆபத்து வந்தாலும் அது உங்களை விட்டு கடந்து போயிடும். பட் இன்னைக்கு எத்திக்ஸ் படி நடக்கிறவங்க எல்லாருக்குமே அதனோட அதே பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கிறது இல்லையே. எத்திக்ஸோட இருக்கிறவங்களால மட்டும்தான் அடுத்த கட்டம் போக முடியும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு இது ஆப்போசிட்டா தானே சார் நம்ம ஒருத்தருக்கு பார்க்க எத்திக்ஸ் முடியும். மாறும். நீங்க எல்லாருக்கும் ஒரே எத்திக்ஸ் கிடையாது. எத்திக்ஸ்னா என்ன, மனசாட்சின்னு அர்த்தம். அரசாங்கம் செய்பவர்களோட எத்திக்ஸும் மக்களினுடைய எத்திக்ஸும் ஒன்றாக இருக்க முடியாது. 2 பேருடைய தர்மமும் வேற வேற. யூடியூப் சேனல் நடத்துறவங்களோட எத்திக்ஸும் சேட்டிலைட் சேனல் நடத்துறவங்களோட எத்திக்ஸும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பேரோட எத்திக்ஸும் மாறும். பஸ் டிரைவரோட எத்திக்ஸும் ரோல்ஸ் ராய்ஸை ஓன் பண்ணியிருக்கிற டிரைவரோட எத்திக்ஸும் ஒன்றும் கிடையாது. 2 பேரோட எத்திக்ஸும் மாறும். ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அது ஓகே சார். பட் இன் லைஃப் ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது லைஃப் எல்லாருக்கும் ரியாலிட்டியை தாங்க பேசிட்டு இருக்கேன். நான் இப்போ என்ன ரோல்ஸ் ராய்ஸ் எங்கே ஓட்டுறேன்? இங்கே தானே ஓட்டுறோம். இப்ப நீங்க வாழ்றதுக்கும் நான் வாழ்றதுக்கும் பெரிய வித்தியாசம்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். பட் ஒரு விஷயம் தப்புன்னா அது தப்பு தானே சார் 2 பேருக்குமே. 200% தப்பு தாங்க. பட் வந்து மனசாட்சி படி இப்போ தர்மம் எது உனக்கு தேவையோ அதுவே தர்மம். எனக்கு எது தேவை? நான் படிக்கும் போது எனக்கு வேற ஒன்று தேவை, நான் வளரும் போது எனக்கு வேற ஒன்று தேவை, நான் பிஸ்னஸ் பண்ணும்போது வேற ஒன்று தேவை, நான் ஜாபுக்கு வேலைக்கு இருந்தப்போ எனக்கு ஒன்று வேற ஒன்று தேவை, நான் திருமணம் செய்கிறப்போ எனக்கு வேற ஒன்று தேவை, நான் குழந்தை பெற்றுக்கிட்டப்போ எனக்கு வேற ஒன்று தேவை. இப்போ நான் குழந்தை பெற்று அந்த குழந்தைய நான் வளர்க்குற அந்த தர்மத்தை நான் ஸ்கூல் படிக்கும் போது யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த நேரத்துக்கு அது மாறுன்ற அந்த டைம்ல மாறுன்ற அதுதான் அனுபவ கல்விங்கிறேன். அந்த அனுபவ கல்வி அப்போதான் உங்களுக்கு புரிய வரும். அதனால தான் அவேர்னஸோட இருங்கன்றது. இது பட்டும் வரும், கேட்டும் வரும், சுயமா அனுபவிச்சு வரும். இந்த தன்மையை நீங்கள் அப்பப்போது தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பஸ்ல கூட்டமா இருக்கிற இடத்துல பொறுமையா பேச முடியாது. உங்களால பேசுனீங்கன்னா கண்டக்டருக்கு கேட்காது. லைப்ரரியில நீங்க கத்தி பேச முடியாது. ஆள் ஒரே ஆள் தான், ஆனா இடம் மாறும்போது அந்த தர்மமே மாறுதே உங்களுக்கு. இலவசம் கொடுக்க கூடாது, ஏன் ஒருவரை சோம்பேறியாக்கும். சரிதான். நான் என்ன சொல்றேன், சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிறவனுக்கு இலவசம் கொடுத்து தான் ஆகணும். இப்ப அவன் சோம்பேறி ஆகிறது முக்கியம் இல்லை, இப்ப அவனுக்கு எனக்கு சாப்பாடு போகணும். இப்ப மாறுதே, தர்மம் மாறுது, எத்திக்ஸ் மாறுது. இப்ப உங்களுக்கு ஒரு தத்துவத்தை மட்டும் வச்சு எப்படி நடக்க முடியும்? மதியாதார் தலைவாசல் மீதியாதே, நல்ல பழமொழி தான், எத்திக்ஸான பழமொழி தான், இல்லைன்னு சொல்ல. என் பொண்டாட்டி வந்து கோச்சிட்டு போயிட்டா, பிரசவ வழியில் துடிக்கிறா, ஃபோனே பண்ணாதவ 10 மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணுறா, என்னையே நீ மதிக்கல, நான் எதுக்கடி வராமல் இருக்குன்னு சொல்லி நான் போகாமல் இருந்தா இப்போ தர்மம் மாறுது. இப்போ மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்ற பழமொழி அங்கே தப்பாக போகுது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், நல்ல பழமொழி தான், நான் இல்லைன்னு சொல்ல. அப்படின்னா என்ன, வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்திக்கன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திங்கன்னா அப்போ வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுன்றாங்க, சொல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ வாய்ப்பு வர்றதுக்காக வெயிட் பண்ணுவீங்களா இல்லை வாய்ப்பு உருவாக்குவீங்களா? அப்போ தர்மம் மாறுது. நிறைய பேர் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னா வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்திக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வாய்ப்பு இருக்கும் போதே பயன்படுத்திக்கின்றது ஒரு வகடா லூசு பையில, வாய்ப்பை நீ உருவாக்கு, அதுக்குண்டான இன்ஃப்ளூயன்ஸை நீ கிரியேட் பண்ணுங்கிறான். இதுவும் ஒரு வகையாக இருக்குது. அப்போ எத்திக்ஸ் தர்மம் எத்தனை விஷயங்களில் வந்து மாறுது. இதுதான் இடம் பொருள் ஏவல். எந்த இடத்துல எந்த பொருளுக்கு எந்த ஏவலுக்கு செயல்படுறோன்னு தெரிஞ்சு செயல்படணும். பாம்பு கடிக்கு மருந்து கொடுக்கறது சரிதான், எந்த பாம்புன்னு தெரிஞ்சு அந்த பாம்புக்கு மருந்து கொடுக்கணும். பாம்புக்குன்னா பாம்புக்கு மருந்து கொடுக்கறது இல்லை, எந்த பாம்பு கடிச்சதுன்னு தெரிஞ்சுட்டு கட்டுவெறியானா அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்கணும், நல்ல பாம்புனா அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்கணும், கண்ணாடி வெறியன்னா அதுக்கு தகுந்த ஒரு மருந்து கொடுக்கணும், ராஜநாகம்னா அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்கணும். பாம்பு கடின்றதுனால எல்லாத்துக்கும் ஒரே மருந்து எப்படி கொடுக்க முடியும்? இன்னொருத்தர் இருக்கிறார் எங்கள் ஊரில், ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர், அவர் மருந்தே கொடுக்க மாட்டார். எங்கே பாம்பு கடிச்சதுனால அவர் நியூஸ் வந்ததுன்னா போதும், வேட்டியை ஒரே கிழிப்பார், கிழிச்சான்னா உங்களுக்கு பாம்பு விஷம் இறங்கிடும். இப்படியும் மருந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அதெல்லாம் உண்மை. இருந்திருக்காங்க, அவர் இப்போ இல்லை, இருந்திருக்காங்க, இப்படிலாம் நடந்திருக்கு, குணமா இருக்கு. பல்லாயிரம் பேர்த்த குணப்படுத்தி இருக்கிறார், ஒருத்தர் 2 பேரை கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை. அப்ப நம்ம அதுக்கு என்ன புரிதலுக்கு நம்ம வரணும்னா, கவனிங்க. மறுபடியும் அங்கதான் வந்து நிக்கிறேன், கவனிங்க. இந்த பிரபஞ்சம் அவ்வளோ விஷயத்தை வச்சிருக்கு, அத்தனை ரகசியங்களை வச்சிருக்கு, அத்தனை பொக்கிஷங்களை வச்சிருக்கு. கவனிச்சிங்கன்னா தகுதியான ஆட்களுக்கு அதுவே தகுதியான பொருட்களை கண்டிப்பா கொடுக்கும். நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நிறைய விஷயங்கள் வாழ்வியல் குறித்து எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. குருவே சரணம். நன்றி.